வாழ்க வளமுடன். இயற்கையின் நீதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இப்போ காலேஜ் போகிறேன், எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். அம்மா, பிள்ளை, அப்பா, தாத்தா யார் இருக்காங்களோ எல்லாம் உட்காந்து கலந்து பேசுங்க. அப்போ தான் தெரியும் அவனுக்கு எப்படி இருக்குது நம்ம வீட்டு சூழ்நிலை. ஏன்னா இது வரைக்கும் ஜாலியாக சுற்றிட்டான்ல, இப்போ தானே தெரியும் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினாள். 12th வரைக்கும் ஒன்றும் தெரியலப்பா, படிக்க வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. இப்போ காலேஜுன்னு சொல்ல காசு வேணும்ல, அப்போ எல்லோரும் உட்காந்து கலந்து பேசினா தானே நான் தரேன், இல்லை உறவினரோட நான் தரேன் அவன் பையனை படிக்க வைன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அவனுக்கு ஒரு 2-3 சான்ஸ் கொடுங்க. நீ மார்க் எவ்வளோ எடுத்தியோ உனக்கு எது வேணாலும் நாங்கள் ஓகே சொல்கிறோம். ஆனால் எங்கள் பட்ஜெட்டுக்கு வர மாதிரி நீ ஆலோசனை பண்ணிக்கோ எதில் சேரலான்னு. அப்போ அவன் நினைப்பான், சரி நான் மார்க் எடுத்து டிப்ளமாவில் இஷ்டம்னா சரி ஓகேன்னு விடுங்க. இப்போ தான் நிறைய கோர்ஸ் வந்துடுச்சுல்ல, இதில் தான் சேரமெல்லாம் டாக்டருக்கு சேரணும், இன்ஜினியர், அதே 2 கம்ப்யூட்டர், இந்த 3லேயே இது நீ பண்ணி 3த்துலேயே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை மாற்றி அதை மாற்றி இப்படி தான் பேசுனாங்களே தவிர இப்போ தான் நிறைய வந்துக்குது இல்லை, தொழிற்கல்வின்னு தனியாக வந்துக்குது, எவ்வளோ இது வந்துக்குது, தனித்தனி டிசைனரிங் வந்துக்குது. அந்த அந்த கோர்ஸில் கூட லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, இதில் போய் எங்கே வந்துடும்னா சம்பாதிச்சிடுவான்னு. இப்போ நாகரிகம் வளர வளர எது எடுத்தாலும் காசு. அது அதை படித்தானா வீட்டிலேருந்தும் சம்பாதிக்கலாம். நீ கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு நான் வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்கணும் அதெல்லாம் கிடையாது. நீ வீட்டிலேருந்து எதில் ஒன்றாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் போடுற ஒரு இது அப்பா அம்மா தான் ஊக்கம் கொடுக்கணும். நீ இதை சேர்க்கணும், நாங்கள் ஊக்கம் தரோம், உனக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் இது பண்ணுறோம், அது எவ்வளோ செலவோ நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லணும். நீங்கள் இல்லைம்மா என்கிட்ட இல்லைம்மா நீ காசு நீ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி நான் உங்கள் வாயில் வரவேணும். அது உனக்கு என்ன நாங்கள் வாங்கி ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட சில இருக்கிறாங்களா இப்போ கொடுக்குறாங்க, நீ படிடா என்னால் முடிஞ்சது நான் கொடுக்குறேன்ட்டு அவங்களால முடிஞ்சுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உட்காந்து கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு 2-3 சான்ஸ் அவனுக்கு கொடுத்து அவன் அதில் எது டிசைட் பண்ணி எடுக்கிறான். மார்க் வந்தோடனே தெரியல, அம்மா நான் இதில் போய் நான் சேர்ந்துக்கிறப்ப எனக்கு இது போதும் அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன், நீ நீ கம்ப்யூட்டர் தான் படிக்கணும், டாக்டர் தான் படிக்கணும் மட்டும் தயவு செய்து மனசை இது கலைக்காதீங்க. என்ன பண்ணானா பண்ணான், எனக்கு நான் இந்த கோர்ஸில் படிப்பேன், அது நீங்கள் நினைப்பீங்க அது என்ன கம்மியாக தானே இருக்குது, அது மட்டுமாகுது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார நான் நிறைய படிக்கிறான் இவன் கம்மியாகிறான்னு உங்களை அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும். அது மாதிரிலாம் வேணாம். குழந்தை என்ன நினைக்கிறானோ அந்த இஷ்டப்படி படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டு அப்புறம் பாருங்கள் அவன் டேலண்ட்லாம். நீங்கள் டேலண்ட்டுக்கு இது ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன ஃபுட்பாலில் எடுக்கிறாங்க, எவ்வளோ இது கிரிக்கெட்டு எல்லாத்தையும் அவனை விடுங்க, விட்டால் தானே தெரியும். சிலருக்கு படிப்பு வராது, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அதில் வரும். ஏன்னா உதாரணம் கூட சொன்னேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் படிப்பே வராது, அவனை திட்டின்னு இருப்பாங்க. அவனால் நல்லா ஹைட்டாக இருப்பான். அவன் ஃபுட்பாலில் சேர்ந்து அவனுக்கு படிப்பு இல்லை, அதுக்கோசம் அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் என்ன சொன்னீங்க படிக்கலையே நான் ஒன்று இப்படி தான் பண்ணுவேன் அந்த பண்ணுவேன் இது ஒன்று எதுவுமே கிடையாது. அவன் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக அதில் அதன்படி நீங்கள் போங்க. அந்த பையன் என்ன பண்ண படிக்கலாம், ஃபுட்பாலில் போயிட்டு எல்லாத்துலேயும் போய் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இது நல்லா ஹைட்டாக இருக்குதில்ல. ஆனால் அதை பார்க்க அவங்க அப்பா அம்மா இல்லை, இது பெரியம்மா தான் இது பண்ணாங்க. இப்போ நல்ல பொசிஷன் அதில் பாஸ் பண்ணான்னு போலீஸ் வேலை கிடச்சி அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகி 2 பசங்களுக்கு இது. எதுக்குன்னா அவங்க யாருமே திணிக்கலை. நம்ம பையன் எவ்வளோ தானே ஓகே, அது நம்ம ஏன் நம்ம குறையும், நம்ம குழந்தை பற்றி நம்மளே தாழ்த்தி சொல்லக்கூடாதுலாம். ஆனால் அவங்க சொன்னதே கிடையாது, என் பையன் படிக்கலை இது பண்ணல எதுவுமே சொல்லலை, 2 பேருமே அப்பா அம்மா. ஆனால் இதை பார்க்க அவங்க இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், பசங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க என்ன தான் பண்ணாங்கன்னு கொஞ்சம் விடுங்களேங்க. இது வாலிப வயசு, அவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுது, வெளியே விட்டால் தானே தெரியும். அதில் போய் படிப்பு ஐயோ நம்மளுக்கு இதான் வாழ்க்கைன்றது கொஞ்சம் புரியும் தன்மையாவது வரும், ஓரளவு தான். அது காலேஜ் உள்ள நுழைஞ்சால் தானே தெரியும் அதுக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். காசு போகணும், நடிகை இவங்க வேணான்னுவாங்க, அங்கே போஸ்ட் இது கிடைக்கணும், காலேஜில் சீட் கிடைக்கணும், ஒவ்வொரு இதுவும் அலையணும்ல. அப்போ தான் தெரியும் கஷ்டம்னான்னு. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. அதை உணர்ந்தானா அடுத்து என்ன ஸ்டெப்னு டக்குன்னு தெரியும் அவனுக்கு. எங்கே போனாலும் இப்படி தான் நம்ம இருக்கணுன்றது அந்த புரியும் தன்மை வந்திருக்கும். அதனால் தயவுசெய்து பிள்ளைங்களை ப்ரெஸ் பண்ணாதீங்க, அவ்வளோ இஷ்டப்படியே விடுங்க தயவுசெய்து. +2 மார்க் எடுக்கல ஓகே முடிஞ்சிச்சு, இதெல்லாம் கிடையாது, அடுத்த எழுதி பாஸ் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போகலாண்டா. அதுக்கெல்லாம் நீ எதையும் வற்புறுத்தி இது கஷ்டப்படாத விட்டுடு.
நமக்கு இரையாற்றல் நமக்கு என்ன கொடுக்குதோ எல்லாத்தையும் ஏற்றுக்க நீ தயாராக இருன்னு சொல்லுங்கள். அப்போ வந்து அவன் சரி அம்மா அப்பா திட்டல சூப்பர் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆனால் மார்க் வந்தோடனே அவனை திட்டுறதும் பக்கத்து வீட்டுக்காரை பற்றி பேசுறதும் அவன் இப்படி இவன் இப்படின்னா சொல்லவே சொல்லாதீங்க. வாழ்க வளமுடன். இனி அடுத்து காலேஜ். வாழ்க வளமுடன்.